ஹே காய்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மந்திர வார்த்தை, இது ஒரு சுவிட்ச் வேர்ட் தான். இதை நம்ம ரெகுலராக சேன் பண்ணிகிட்டே வர நமக்கு பணம் அபரிவிதமாக வந்து கொண்டே இருக்கும். அதாவது நம்ம எதிர்பார்க்காத பணம் நம்மக்கிட்ட வரணும்னா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். இல்லை எனக்கு வேலையில் உயர்வு எனக்கு அதுலேருந்து ஒரு பணம் வரணும், அதாவது எப்படிப்பட்ட சோர்ஸில் இருந்தனாலும் எனக்கு பணம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு இப்போ உடனடியாக பணம் தேவைப்படுது, எமர்ஜென்சியாக என் கையில் பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், இல்லை எப்பயுமே என்னோடய அக்கௌண்ட்டில் காசு இருந்துக்கிட்டே இருக்கணும், ஆனால் எந்த சோர்ஸுமே என்கிட்ட இல்லை, எனக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த ஒரு மந்த்ராவை நீங்கள் ரெகுலராக ஒரு 21 டைம்ஸோ இல்லை 48 டைம்ஸோ இல்லை 108 டைம்ஸோ ரெகுலராக உங்களால் முடிஞ்சால் காலையிலையும் சாயந்தரத்துலேயும், அப்படி இல்லைன்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ ரெகுலராக சேன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நோட்புக் மாதிரி போட்டு ரெகுலராக இந்த மந்திரத்தை எழுதிக்கிட்டே வரலாம். இத்தனை தடவை தான் எழுதணும் அப்படின்ற எண்ணிக்கை கணக்கு இல்லவே இல்லை. நீங்கள் ஒரு நோட்புக், ஒரு சின்ன நோட்புக், ஒரு கோடு போடாத நோட்புக் எடுத்துக்கோங்க, சின்ன நோட்புக் இருக்கும்ல, ஒரு பென் எடுத்துக்கோங்க. அதில் எவ்வளோ எழுத முடியுமோ, அந்த பேஜில் எவ்வளோ எழுத முடியுமோ, எண்ணிக்கை கணக்குப்படி எழுதணுன்னா 21 தடவை எழுதுங்க. இல்லை நான் ஃபுல்லாக எழுதுகிறேன் அப்படின்னாலும் ஓகே, எண்ணிக்கை கணக்கு பண்ணாமலும் எழுதலாம். அந்த மாதிரி எழுதுங்க. எழுதிட்டு நீங்கள் நைட்டு உங்கள் பக்கத்தில் அந்த நோட்புக்கை வச்சுக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எங்கேனாலும் வச்சுட்டு தூங்குங்க. இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரில் அந்த மந்திரத்தை மட்டும் எழுதிட்டு நீங்கள் உங்களோட தலானி காடியில் வச்சுட்டு படுத்துருங்க. அப்படி இல்லை, இன்னும் நல்ல பவர்ஃபுல்லான மெத்தட்னால், ஒரு பே லீஃப் எடுத்துக்கோங்க. பே லீஃப் எடுத்துட்டு உங்களோட பேர், அதாவது கிளியாமல் இருக்கணும், அந்த பே லீஃபு நல்லா சுத்தமாக கிளியாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். வீட்டில் இருக்கிறது பயன்படுத்தலாம், ஆனால் கிளியாமல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் மேலே உங்கள் பேர் எழுதிக்கோங்க. உங்களுக்கு பணம் வேணும்னா உங்கள் பேர் எழுதிக்கோங்க. உங்கள் பேர் எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த மந்திரத்தை ஒரு வரியில் தான் வரும், அதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு உங்களோட இடது கையில் அந்த பே லீஃபை வச்சுக்கோங்க. பிரிஞ்சி இலை, பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பே லீஃபை உங்கள் கைகளில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு வலது கையை வச்சு அதை மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் யாருமே இல்லாத இடமா பார்த்து உட்காந்துட்டு, உங்கள் அக்கௌண்ட்டில் நிறைய பணம் விழுந்தால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. அதாவது இப்போ உங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, அதில் நீங்கள் நினைக்கிறத விட அதிகமான பணம் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு 1 லட்சம் தேவைப்படுதுன்னா, அந்த அக்கௌண்ட்டில் 3 லட்சம் தேவைக்கு அதிகமாக பணம் இருந்தால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு பணம் இருக்குன்ற மாதிரி நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்க, அதில் பார்த்தா நிறைய காசு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி நினச்சி பாருங்கள். இல்லை உங்களோட பீரோவில் நிறைய பணம் இருக்குன்றதை பார்த்தா நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ, அந்த மாதிரி கற்பனை மூலியமாக உங்கள்கிட்ட அதிகமாக பணம் இருக்குது, எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது பணம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கற்பனை மூலியமாக நினச்சிக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் என்னோடய அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் இருக்குது, அதுக்கு நன்றி. அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தேவை அப்படின்னா அந்த தேவைக்கான பணத்தை சொல்லி கூட நீங்கள் கேட்கலாம். இல்லைனா என்னோடய அக்கௌண்ட்டில் நான் ஆசைப்பட்ட மாதிரி நிறைய பணம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்னோடய அக்கௌண்ட்டில் எப்பயுமே பணம் இருப்பதற்கு நன்றி அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு அஃபர்மேஷனை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி சொல்லுங்கள். அப்படி இல்லைனா அந்த மந்திரத்தையே ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அந்த பே லீஃபை எடுத்துகிட்டு போய் உங்கள் தலானி கடியில் வச்சுட்டு நீங்கள் ரெகுலராக அந்த தலானிலேயே படுத்து தூங்குங்க. ஒரு வேளை வேறு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு படுக்கும்போது எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. ஞாபகமாக நீங்கள் பண்ணுங்கள் இந்த மெத்தடை. நல்ல பணம் உங்கள் கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு சோர்ஸே இல்லைனாலும் உங்களுக்கு பணம் வரும். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணணும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாத்துக்குமே நம்பிக்கை மட்டும்தான் முக்கியம். நம்ம நம்பி பண்ணோம் அப்படின்னா எப்பேற்பட்ட விஷயத்தையும் நம்மளால் சாதிக்க முடியும். நம்ம நம்பாமல் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம என்ன
ஆழமாக திங்க் பண்ணுறோமோ நினைக்கிறோமோ அதுதான் வந்து நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் நடக்கும். ஸோ அதனால எந்த ஒரு விஷயத்த பண்ணுறதா இருந்தாலும் நம்பி பண்ணுங்கள். தப்பான விஷயத்தில் எதுவுமே யோசிக்காதீங்க. அதை நான் நம்புகிறேன் அது நடக்கணும் அப்படின்னா அது நடக்கும். ஆனால் பின்விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நம்ம எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் அது நல்லதாக இருக்கணும். அதை வந்து நல்லதுக்காக மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நம்ம யோசிக்கணும். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை தான் நடத்தி கொடுக்கும். அதனால் ஆழ் மனசில் ஆழமாக என் அக்கௌண்ட்டில் இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணுறதை நினச்சிக்கோங்க. அப்படி ஆழமாக கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. அது கண்டிப்பாக அதே மாதிரி நடக்கும். ஸோ அது மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ரிங் வசி வசி. அதாவது வசி வசி அப்படின்னா நம்ம பணத்தை வந்து ஈர்க்கிறதுக்கான ஒரு வேர்ட் தான். ஸோ அதனால் ஓம் ரிங் வசி வசி இந்த மந்திரம் மட்டும்தான். 4 வார்த்தை தான் இது. இதை நீங்கள் ரெகுலராக உங்கள் மனசுக்குள்ளே எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் கூட இதை சேன் பண்ணிகிட்டே வரலாம். எந்த தப்புமே கிடையாது. இப்போ தான் பண்ணணும் அப்போ தான் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நீங்கள் குளிக்க போகிறீங்களா, குளிச்சுட்டு இருக்கும்போது கூட இதை நீங்கள் நார்மலாக சேன் பண்ணிகிட்டே இருங்க. இல்லை ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்களா அந்த மாதிரி டைமில் கூட இந்த மந்திரத்தை சேன் பண்ணிகிட்டே வாங்க. அப்படியும் இல்லையா, வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்களா இந்த மந்திரத்தை சேன் பண்ணிகிட்டே இருங்க. படுத்து தூக்கம் வரலையா இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ எந்த மாதிரி நேரத்தினாலும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம். இதை வந்து நான் குளிச்சுட்டு தான் சொல்லணும், நான்வெஜ் சாப்பிட்டா சொல்லக்கூடாதா அப்படின்னெல்லாம் கிடையவே கிடையாது. தேவைப்பட்டால் உங்களோட ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுற ஒரு இடம், இல்லை உங்கள் வீட்டில், உங்கள் பீரோவில், உங்கள் பர்ஸில் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரில் இந்த மந்திரத்தை வந்து எழுதி உங்கள் கூடையே வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும், அதாவது நம்ம மணி அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன்னா அதில் தான் நம்ம காசு எல்லாம் வைப்போம் இல்லையா. உங்கள் ஹேண்ட்பேக்கோ பர்ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் வீட்டில் மணி இருக்கோமோ அந்த இடத்துலலாம் கூட வச்சுக்கலாம். உங்கள் கண்கள் முன்னாடி தெரிகிற மாதிரி எழுதி ஒட்டிக்கோங்க. அதை நம்ம பார்க்க அதை நம்ம அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அதிகமாக கூட இருக்கும்போதும் அதை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி மெத்தட் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த பணமோ இல்லை பணம் வந்துக்கிட்டே இருக்கணும்னு நினச்சாலோ கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நினச்சது நடக்கும். ஸோ நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you friends.